இந்த ஒரு பொடி மட்டும் அரைச்சி மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. மீன் வறுவலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் மீன் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பொரிச்ச மீனில் மலைச்சாரல் மாதிரி இந்த பொடியை தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டையை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்து வறுத்துக்கங்க. நான் ஒரு 9 மிளகாயை வறுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை மொறு மொறுன்னு வறுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி இதை நல்லா ஆற வச்சு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணுங்கள். பாய்.